சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திமுகவின் அமைச்சர்களது பண்ணை வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்ட 30,000 கோடி தேர்தல் நேரத்தில் பணப்பட்டுவாடாவை திமுகவின் அமைச்சர்கள் ஈடுபடுவார்கள் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 4வது ஆண்டு இறுதியில் வெளிநாடுகளுக்கு முதலீடுகளை பெறுவதற்கு சென்று விட்டார். ஆனால் இது முதலீடுகளை பெறுவதற்கா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. கருப்பு பணங்களை வெள்ளைப்பணமாக மாற்றுவதற்கும் திமுகவின் அமைச்சர்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பணத்தை வெளியே கொண்டு வருவதற்கும் இந்த பயணம் என்ற தகவல் அரசியல் வட்டாரத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. மிக முக்கியமாக 2021 சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றியடைந்தது வெறும் 3.5% வித்தியாசத்தில்தான். அதற்கு மிக முக்கியமான காரணம் கடந்த 10 ஆண்டுகளில் திமுக ஆட்சி அமைக்காததும் ஸ்டாலின் அவர்கள் மீது இருந்த நம்பிக்கை கொஞ்சம் மக்கள் மீது அதிகமாகவே கருணையும் காட்டிவிட்டார்கள். ஆனால் இந்த முறை நிச்சயமாக திமுகவிற்கு 1% கூட கருணை காட்ட மாட்டார்கள் என்று தற்பொழுது சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. பிறகு எப்படி மக்களவை தேர்தலில் மட்டும் வெற்றியடைந்தது திமுக என்று நீங்கள் கேட்கலாம். தமிழகத்தை விட மத்தியில் பாஜக மிக கொடூரமாக இருக்கிறது. அதற்காக மீண்டும் பாஜக வந்துவிடக்கூடாது என்பதற்காக மட்டும்தான் தமிழக மக்கள் திமுகவின் கூட்டணிக்கு ஆதரவுகளை கொடுத்தார்களே தவிர ஒட்டுமொத்த திமுகவிற்கும் அது ஆதரவாக ஓட்டுக்களாக நம்மால் பார்க்க முடியாது. சட்டசபை தேர்தலை மட்டும்தான் நாம் பார்க்க வேண்டும். தற்பொழுது திமுகவின் அமைச்சர்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பணங்கள் இன்னும் ஒரு சில மாதங்களில் வெளியே கொண்டு வருவார்கள். ஆம்புலன்ஸ்கள் மூலமாக அதை ஒவ்வொரு தொகுதிகள், மாவட்டம், ஊராட்சி ஒன்றியம் போன்ற பகுதிகளுக்கு பணப்பட்டுவாடாவில் ஈடுபடுவார்கள். கடந்த சட்டசபை தேர்தலை விட அதிக அளவு இந்த முறை பணப்பட்டுவாடா ஈடுபடுவதற்கான ஏற்பாடுகளையும் திமுக செய்திருப்பதாகவும், ஏனென்றால் புதிய கட்சிகளும் திமுகவிற்கு எதிராக பல்வேறு கூட்டணிகளும் இருப்பதன் காரணமாக பணம் மட்டும்தான் ஒரே ஆயுதம் என்ற முழக்கத்தோடு திமுக இந்த சட்டசபை தேர்தலை எதிர்கொள்கிறது. நாம் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்றுதான். தற்பொழுது பணப்பட்டுவாடா செய்யக்கூடிய அந்த பணத்தை சுமார் 30,000 கோடியே தமிழக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கலாம், அல்லது தொழில்களை செய்வதற்கு கண் வழங்கலாம், அல்லது தமிழக மக்களின் வளர்ச்சிக்காக ஏதேனும் திட்டங்களை கொண்டு வரலாம். ஆனால் இது எதையும் செய்யாமல் ஒரு ஓட்டிற்கு 3,000, 4,000, அதிகபட்சம் 10,000 வரை கொடுப்பது அவர்களது 2 நாட்கள் செலவாகத்தான் பார்க்கப்படுகிறது. தற்பொழுது தமிழக மக்களின் நிலைமை கிட்டத்தட்ட ஓட்டிற்கு பணம் வாங்கக்கூடிய நிலைமையில் இருந்து மாறி